பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய சூறாவை தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த சூறா பாத்தீங்கன்னா வஜிஃபாக்கள் நிறைய வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது குரான்லயே வச்சு அதிக முறை அல்லாஹ் ஒரே வசனத்தை திரும்பி திரும்பி இறக்கிய சூறா. இந்த சூறாவை ஓதுபவர்களுக்கு செல்வம் ஏராளமாக வரும். முக்கியமாக அல்லாஹுடைய அருட்கொடைகளை நினைவுபடுத்தக்கூடிய சூறாவா இருக்கும். இதனுடைய பல வஜிஃபாக்கள்ல ஒரு முக்கியமான வஜிஃபா என்னன்னு தெரியுங்களா? செல்வத்தை நிரப்பமா கொடுக்குங்கிறதுக்காகவே இந்த சூறாவை நீங்க ஓதலாம். இது இல்லாம திருமணத்துக்காக ஓதுறாங்க, தொழிலுக்காக ஓதுறாங்க, நோய் நீங்க ஓதுறாங்க, தேவை நிறைவேற ஓதுறாங்க. ஆனா உண்மையாலுமே இது செல்வத்திற்கான ஒரு சிறந்த சூறாவாகவும் இருக்கு. அந்த சூறா தான் சூரா அர் ரஹ்மான். இந்த சூறா ஆரம்பிக்கிறதே அர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய அளவற்ற அருளாளன் அப்படிங்கக்கூடிய இஸ்மே சொல்லிதான் ஆரம்பிக்குது. இந்த சூறாவே அல்லாஹ்வை அவனுடைய அருளை பத்தி சொல்லிதான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமுமே அல்லாஹு செஞ்சதை அல்லாஹ் கேட்கிறான். மனிதர் குலத்துக்கு இந்த உலகத்துல என்ன கொடுத்தான், அதே மாதிரி மறுமையில என்ன கொடுப்பான் அப்படிங்கறதே அல்லாஹ் சொல்றான். இன்னும் அல்லாஹ் நினைவுபடுத்துறான். நான் உங்களுக்கு இதெல்லாம் தரலையா, நான் உங்களுக்கு இதெல்லாம் தரலையா, நான் உங்களுக்கு இதெல்லாம் தரலையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரிக்கு ஒரு தடவை அல்லாஹ் கேட்பான். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்லுவான், உங்களை நான் நீரிலிருந்து படைக்கவில்லையா, நான் உங்களுக்கு இதெல்லாம் தரலையா, உங்களுக்கு வாழ்க்கைக்கான வசதிகளை நம்ம தந்தோம்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் உங்களுக்கு தரலையா, இதை நீங்க பொய்யாக்குறீங்களா, இதை நீங்க பொய்யாக்குறீங்களான்னு நல்லா கேட்கறான். ஒவ்வொரு இடத்துலயுமே அல்லாஹ் ஒவ்வொரு அருட்கொடையை சொல்லிட்டு இதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்களா, இதெல்லாம் பொய்ன்னு சொல்றீங்கன்னா நல்லா கேட்கறதன் மூலமாக இத கேட்ட மலக்குமார்களே சொன்னாங்களாமா, யா அல்லாஹ் நாங்க பொய்யாக்கவே இல்லை, நீ சொன்னது எல்லாமே உண்மைதான், நாங்க உனக்கே வணங்கிறோம் அப்படின்னாங்களாமா. சுப்ஹானல்லாஹ். நம்ம அதை தான் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ குறைகள் சொல்றோம், ஆனா அல்லாஹ் கேட்கிறான் அவன் கொடுத்த நிறைகளை இதுல சொல்லி இதெல்லாம் உனக்கு நான் தரலையா, அப்ப நீ இதெல்லாம் பொய்யாக்குறியா, நீ அதை மீறி எப்படி என்னை நீ என்ன எதையுமே கொடுக்கலன்னு நீ சொல்லுவ, இத்தனை கொடுத்த உனக்கு நான் இன்னும் கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய சூறா தான் இது. சொர்க்கத்தை பத்தியும் இன்னும் மறுமையை பத்தியும் இம்மையுடைய வாழ்க்கையை பத்தியும் அருட்கொடைகளை பத்தியும் விவரிக்கக்கூடிய சூறா. இந்த சூறாவை ஒரு முறையாவது தர்ஜுமா எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. படித்து விட்டு அர்த்தம் உணர்ந்தே என்ன பண்ணுங்க, இதை ஒரு முறை ஓதிவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரஜபே முடிய போது, இந்த நாட்கள்ல ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப இருந்து ஆரம்பிச்சு ஷாபான்லயும் ஓதுங்க. உங்களுக்கு ரமலானுக்குள்ளேயே ஒரு பெரும் மாற்றம் செல்வத்தில் ஏற்படும். அதுலயும் பெண்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கன்னா, ஒரு தடவை நம்ம தொழுகை எடுக்கிறோம் இல்ல, தொழுகை எடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த தடவை தொழில் இல்லாம ஆகிற வரையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாச டைம் இருக்குல்ல, அப்படி ஒரு தடவை ஒரு ஷிஃப்ட் ஃபுல்லா எடுத்து நீங்க ஓதி பாருங்க. ஏன்னா எடுக்கிறோம் அப்புறம் நடுவுல தொழில் இல்லாம விட்டுறோம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஒரு தடவை ஒரு ஷிஃப்ட் எடுத்து முழுசா அந்த ஒரு மாசத்துக்கு ஓதி பாருங்க. கண்டிப்பா அடுத்த மாசமே உங்களுக்கு செல்வத்துல எவ்வளவோ ஒரு முன்னேற்றங்களை நீங்க பார்த்துக் கொள்வீங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிரப்பமாக பரக்கத்தை தருவானாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கும் ஹைப்பும் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.